நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வழங்கப்படுகிறது. மார்ச் 23, 1931 வருடம் மாவீரன் பகத்சிங், மாவீரன் ராஜகுரு, மாவீரன் சுகதேவ் ஆகியோர் ஆங்கில அரசால் தூக்கிலிடப்பட்ட நாள். அவர்கள் செய்த தவறு இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடியதுதான். அவ்வாறு தூக்கிலிடும் பொழுது அவர்கள் மூவருடைய வயது 23 அல்லது 24 வயதுதான். அவ்வளவு இளம் வயதில் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு மேடையே ஏற தயாராகின்ற அளவிற்கான மன உறுதி கொண்ட மாவீரர்களாய் அவர்கள் விளங்கினார்கள். பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 மேற்கு பஞ்சாபில் பாங்கா என்ற இடத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பமே ஒரு சுதந்திர போராட்ட குடும்பமாகும். ராஜகுரு 1908 ஆகஸ்ட் 24 மராத்திய மாநிலத்தில் கேட் என்ற இடத்தில் பிறந்தவர். சுகதேவ் தபார் மே 15, 1907 லாலாயில்பூர் லூதியானாவில் பிறந்தவர். சுதந்திர போராட்டத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த பகத்சிங் அவருடைய 12 வயதாய் இருக்கும் பொழுது ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது பஞ்சாபில் நடைபெறுகிறது. சுட்டேன் சுட்டேன், குண்டுகள் தீரும் வரை சுட்டேன் என்று ஜெனரல் டயர் அப்பாவி மக்களை அன்றைக்கு சுட்டுக் கொன்றான். இது பகத்சிங்கினுடைய மனதில் ஆழமான வடுவினையும் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்வினையே தியாகம் செய்ய வேண்டும் என்ற மாபெரும் உறுதியினையும் அளித்தது. இதனால் 1926 தன்னுடைய 19 வயதில் பகத்சிங் நவ்ஜவான் பாரத் சபா, அதாவது இந்திய யூத் அசோசியேஷன் என்கின்ற இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பினை துவங்குகிறார். சுகதேவும் அவருடன் இணைகிறார். பின்னாட்களில் ராஜகுருவும் அவர்களுடைய அமைப்பில் இணைகிறார்கள். அதே நேரத்தில் பகத்சிங் மிக தீவிரமாக பத்திரிகைகளில் எழுதுவது, பத்திரிகைகளில் ஆசிரியராக பணிபுரிவது போன்ற வேலைகளை அவ்வளவு சிறிய வயதிலேயே மேற்கொள்கிறார். அந்த கட்டத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளியாகவும் ஆய்வாளராகவும் பகத்சிங் விளங்குகிறார். 1928 சந்திரசேகர ஆசாத்துடன் இணைந்து இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் HRA என்ற அமைப்பினை உருவாக்குகிறார்கள். பிறகு சோஷலிச கொள்கையை அவர்கள் உறுதியாக கடைபிடிக்க முடிவு செய்ததனால் அந்த பெயரை இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்று மாற்றுகிறார்கள். இவ்வாறு இளம் வயதிலேயே அரசியல் நடவடிக்கைகளிலும் அமைப்புகளை உருவாக்குவதிலும் பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் மிக முனைப்புடன் ஈடுபட்டனர். 1928 சைமன் கமிஷனை ஆங்கில அரசு அமைத்ததை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக பஞ்சாபில் நடைபெற்ற போராட்டத்தில் 1928 பஞ்சாபின் மிக சிறந்த கவிஞரான லாலா லஜபதி ராய் போலீசாரினுடைய தடியடியில் பாதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழக்கிறார். பழிவாங்க பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் முடிவெடுக்கின்றனர். ஆனால் ஸ்காட்டை அவர்களால் கொல்ல முடியவில்லை. அதற்கு பதிலாக அசிஸ்டன்ட் சூப்பர்டென்டன்ட் போலீஸாக இருந்த JP சாண்ட்ரஸை சுட்டுக் கொள்கின்றனர். இந்த கொலையை விசாரிக்க உருவானதுதான் லாகூர் சதி வழக்கு. இதில் பகத்சிங்கும் தோழர்களும் குற்றச்சாட்டப்பட்டு தேடப்படும் குற்றவாளிகளாக இருந்தார்கள். 1929 ஆங்கிலேய அரசாங்கமானது ஒரு கொடுமையான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்காகவும் இதை ஆங்கிலேய நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காகவும் முடிவு செய்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் அன்று இருந்த டெல்லியினுடைய சட்டமன்றத்தில்
குண்டுகளை வீசுகின்றனர். அப்படி குண்டுகளை வீசும் பொழுது ஆளில்லாத இடத்தில் குண்டு வீசி தப்பி ஓடாமல் அவர்களே பிரிட்டிஷ் காவல்துறையிடம் கைதாகின்றனர். தாங்கள் தூக்கிலிடப்படுவோம் என்று தெரிந்தும் கைதாகி அப்பொழுது விசாரணை நடைபெறும் பொழுது ஆங்கில அரசாங்கத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அந்த விசாரணையில் என்ற அடிப்படையிலும் இந்த நாடாளுமன்றத்தில் போடப்பட்ட வெடிகுண்டானது இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களை எழுச்சியோட செய்யும் என்ற அடிப்படையிலும் இந்த செயலை அவர்கள் செய்கின்றனர். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தவிர ஜிதின் தாஸ் போன்ற ஏராளமானோர் அதில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. இதில் சிறை கொடுமைகளை எதிர்த்து ஜிதின் தாஸ் அவர்கள் 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழக்கிறார். அதேபோல சிறையில் கைதிகளுக்கு உரிமை வேண்டும் என்பதற்காகவும் அங்கு படிக்க புத்தகங்கள் தரப்பட வேண்டும் என்பதற்காகவும் பலமுறை பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் உண்ணாவிரதம் இருக்கின்றனர். இதன் காரணமாக அங்கிருந்த நூலகத்திலிருந்து புத்தகங்களை படிக்கின்ற உரிமையினை பகத்சிங் பெறுகிறார். பகத்சிங் அவர்களின் குறுகிய காலத்தில் அவர் படித்த புத்தகங்கள் பிரமிக்க வைப்பவையாக உள்ளன. வெளிநாட்டு இலக்கியங்களில் ஐரிஷ் இலக்கியத்தில் 9 புத்தகங்கள், பிரிட்டிஷ் இலக்கியத்தில் 43 புத்தகங்கள், ஐரோப்பிய இலக்கியங்களில் 24 புத்தகங்கள், அமெரிக்கா தொடர்பான 31 புத்தகங்கள், ரஷ்யாவிலிருந்து 36 புத்தகங்கள், இந்தியா குறித்து ஆங்கிலத்தில் 54 புத்தகங்கள், இந்தியில் 63 புத்தகங்கள், பஞ்சாபியில் 7 புத்தகங்கள், உருதுவில் 28 புத்தகங்கள், பெங்காலி 17 புத்தகங்கள் என படித்துக்கொண்டே இருக்கின்ற போராளியாக பகத்சிங் விளங்கினார். அவர் படித்ததோடு நிற்கவில்லை. அவருடைய குறிப்பேட்டில் அவர் படித்தவற்றை குறித்த கருத்துக்களையும் எழுதி வைத்தார். இவ்வாறு பகத்சிங் சிறையில் எழுதிய அந்த சிறை புத்தகங்களுடைய பக்கங்கள் 404 பக்கங்கள். இந்த 404 பக்கங்களில் ஏராளமான உலக இலக்கியம், அறிவியல், அரசியல் போன்றவை குறித்த குறிப்புகளை பகத்சிங் அவர்கள் எழுதினார். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்ற முழக்கத்தை உருவாக்கியது பகத்சிங்கும் அவர்களுடைய தோழர்களும் தான். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வந்தே மாதரத்தை விட மிக அதிகமாக முழங்கப்பட்ட முழக்கமானது இன்குலாப் ஜிந்தாபாத் ஆகும். ஏதோ இந்திய சுதந்திர போராட்டமானது காந்தியினுடைய அகிம்சை வழியில்தான் சுதந்திரம் கிடைத்தது என்று இங்கு பொய் கூறி வருகிறார்கள். துப்பாக்கியை எடுத்து குருவிகளைப் போல இந்திய மக்களை சுட்டு கொன்ற பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக அகிம்சை என்பது எவ்வாறு ஆயுதமாக மாற முடியும்? பிரிட்டிஷார் பயந்தது, அஞ்சியது காந்தியினுடைய அகிம்சைக்காக அல்ல. காந்திக்கு ஏதாவது நேர்ந்தால் மக்களிடையே வரும் வன்முறை எழுச்சி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை துடைத்தெறிந்துவிடும் என்ற பயத்தில்தான் காந்தியையே அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தனர். அன்றைய காலகட்டத்தில் காந்தியை விட பல மடங்கு மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்களாக பகத்சிங்கும் அவர்களுடைய தோழர்களும் விளங்கினார்கள். பகத்சிங்கும் தோழர்களும் வன்முறை வழியில் சென்று விட்டார்கள். எனவே அகிம்சை வழியில் இயக்கத்தை நடத்துகின்ற என்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை காந்தி பகிரங்கமாகவே தெரிவித்தார். மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. மார்ச் 23ஆம் தேதி 1931 அன்று இவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். காந்தி அல்லது காங்கிரஸ் நினைத்திருந்தால் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாக இந்த இளைஞர்களுடைய விடுதலைக்காகவோ அல்லது அவர்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்றோ போராடி இருக்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே இந்த தியாகிகளை தூக்கில் போடுவதற்கு காந்தியும் காங்கிரசும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடன் துணை நின்றனர். பிரிட்டிஷ் அரசானது மக்களிடையே இந்த தியாகிகளுக்கு இருந்த செல்வாக்குக்கு பயந்து ரகசியமாக அவர்களை மார்ச் 23 அன்று
தூக்கிலிட்டது. ரகசியமாக உசைன்வாலா என்ற இடத்தில் அவர்களுடைய உடல்களை எரித்து அவர்களுடைய சாம்பலை சட்லஜ் நதியில் கரைத்தது. இதை அறிந்து மிக பெரும் போராட்டங்களும் எழுச்சிகளும் கடையடைப்புகளும் இந்தியா முழுவதும் பஞ்சாப் முழுவதும் நடைபெற்றன. அடுத்த நாள் அவர்கள் எரியூட்டப்பட்ட இடத்தில் இருந்த எஞ்சிய சாம்பலை எடுத்து மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்று அன்று பஞ்சாபில் நடைபெற்றது. மாவீரன் பகத்சிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு முந்தைய நாள் கூட லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற நூலை படித்து கொண்டிருந்தார் என்று அன்றிருந்த சிறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர் தூக்கில் போடுவதற்கு முன்பு வரை படித்து கொண்டே இருந்ததாகவும் அவர்கள் தூக்கிலேற செல்லும் பொழுது மகிழ்ச்சியுடனும் சுதந்திர போராட்ட பாடல்களை முணுமுணுத்து கொண்டும் அந்த 3 மாவீரர்களும் 23 வயதில் தூக்கிலிடப்பட்டனர். அந்த தியாகிகளுடைய நினைவுகள், அவர்களுடைய தியாகம் வீண் போகவில்லை. சாகேத் பகத்சிங், சாகேத் என்றால் தியாகி என்று பொருள். அது மட்டுமல்லாமல் சந்திரசேகர ஆசாத், அதேபோல் ஜாலியன் வாலாபாக்கில் அந்த படுகொலைக்கு துணையாய் நின்ற ஜெனரல் டயரை இங்கிலாந்திற்கே சென்று சுட்டு கொன்ற சாகேத், உத்தம் சிங், இவர்களுடைய நினைவுகள் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு மாபெரும் எழுச்சியினை கொடுத்தன. பிற்காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைப்பதற்கு கூட இந்த தியாகிகளினுடைய உத்வேகம் காரணமாய் அமைந்தது. அது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் நடந்த கப்பற்படை எழுச்சி போன்ற மாலுமிகளினுடைய எழுச்சிகள், பொது உடைமை கட்சி தலைமையிலான வீரம் செறிந்த தெலுங்கானா ஆயுத போராட்டம், புன்னப்புரா வயலார் போராட்டம், தேபாகா போராட்டம் போன்ற நாடு முழுதும் நடைபெற்ற பல்வேறு ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சிகள், போராட்டங்கள் ஆகியவற்றிற்கு அஞ்சியே ஒரு பெயரளவுக்கான அரசியல் சுதந்திரத்தை ஆங்கில ஏகாதிபத்திய அரசானது இந்தியாவிற்கு வழங்கியது என்பதே வரலாறாகும். ஏதோ காந்தியும் காங்கிரசும் ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை நடத்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்பது போன்ற மாயை பரப்பப்படும் இக்காலகட்டத்தில் நாம் மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், உத்தம் சிங், ஜதீன்தாஸ், சந்திரசேகர ஆசாத் போன்ற தியாகிகளினுடைய வரலாற்றை பயில்வதன் மூலமாகத்தான் உண்மையான சுதந்திர போராட்ட வரலாற்றினை அறிய முடியும். தமிழ்நாட்டில் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்ட வேள்வியில் உயிரிழந்த எண்ணற்ற பெயரற்ற மனிதர்கள், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய குடும்பங்களினுடைய தியாகம் ஆகியவற்றால் தான் இன்று நாம் வாழும் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக வாழ்க்கையாவது நாம் பெற்றுள்ளோம் என்ற உண்மையை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக கிஞ்சிற்றும் பாடுபடாமல் மேலும் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த சங் பரிவார் கும்பலினுடைய தலைவர் வீர சவார்கர் என்று பொய்யாக பிம்பத்தை உருவாக்கி ஏமாற்றப்பட்டு பொய்யான வரலாறுகளால் புனையப்பட்டு நாடாளுமன்றத்தில் படம் திறக்கும் அளவிற்கு மக்களை முட்டாள்களாக வைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷாரை எதிர்த்து சமரசமில்லாமல் போராடி தன் உயிரையே ஈந்த பகத்சிங்குக்கோ அவர்களது தியாகிகளுக்கோ எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அன்றைய பிரிட்டிஷாரை விட மிக கொடுங்கோன்மையான, கேவலமான, மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத அரசுகளே நம்மை சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து ஆண்டு வருகின்றன என்ற உண்மையினை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, பகத்சிங்கின் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை கடைபிடிக்கின்ற ஏராளமான ஜனநாயக சக்திகளும் பொது உடைமைவாதிகளும் இன்றைக்கு இந்த முதலாளித்துவ கூலி ஊடகங்களால் இகழப்படுவதும் அவர்கள் கிண்டல் செய்யப்படுவதும் கேலி செய்யப்படுவதுமாக இருக்கும் நிலை வரலாற்றினை நாம் சரியாக அறியாததனால் வந்த விளைவு என்பதை நாம் மறக்கக்கூடாது. உண்மை வரலாற்றினை உணரும் பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கின்ற பல நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, அதில் முக்கியமானது மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அவர்களுடைய வரலாறாகும். அந்த வரலாறானது இன்றைக்கும்
வாழ்கின்ற ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான மாணவர்கள், இந்த நாட்டை நேசிக்கின்ற உண்மையான தேசபக்தர்கள் ஆகியோருக்கு ஒளி விளக்காய் வழிகாட்டியாய் திகழ்கிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஓங்குக மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், உத்தம் சிங், ஜதீன் தாஸ் மற்றும் சந்திரசேகர ஆசாத் ஆகியோருடைய நினைவுகள். இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.